இப்போ மசாலா டீ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்க. இப்போ மசாலா டீ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த டம்ளர்ல நான் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப மசாலா டீ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டுங்க தண்ணி. இந்த மாதிரி தண்ணி கொதி வர டைம்ல நான் வந்து 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்திக்கலாங்க. 2 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேங்க. இதை சேர்த்திக்கலாங்க. சின்ன துண்டு இஞ்சிய இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கீங்க. இதை சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கிற டைம்ல நம்ம வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிற டைம்ல நான் வந்து 3 டீஸ்பூன் டீ தூள் எடுத்திருக்கேங்க. நீங்க எந்த பிராண்டு டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப டீ தூள் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலர் வந்து நல்லா டார்க் ப்ரௌனா சேஞ்ச் ஆகுதுங்க. இப்ப கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாங்க. சிம்ல வச்சு நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டுங்க. இப்ப நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்ப வந்து எந்த டம்ளர்ல தண்ணி ஊத்தணுமோ அதே டம்ளர் அளவுக்கு ஒரு 1.5 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. இதை வந்து ஒரு 1.5 டம்ளர் பால் ஊத்திக்கலாங்க. இப்ப நல்லா கொதிக்கட்டுங்க. உங்களுக்கு டிகாஷன் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்க டீ தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்ப பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்குங்க. இப்ப நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ வேற பாத்திரத்துல இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.